குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். 16/4/2025 50/50 ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 136க்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். 2 டேஸாக பார்த்தோம் அப்படின்னா வீடியோ கொடுக்கல. லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 13ஆம் தேதி கொடுத்துருந்தேன். 13ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா 2 நாள் பாஸ் ஆயிருந்துச்சு. அதாவது 9-3 பாஸ் ஆயிடுச்சு, 3-3 அதாவது 3-0 பாஸ் ஆச்சு. அதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அன்னைக்கு வரல. சி போர்டு 9 கொடுத்துருந்தேன். பட் ஆனால் ஆல் போர்டில் வந்து 9, பி போர்டில் வந்து 9 பாஸ் ஆகிருக்கு. பி போர்டில் பார்த்தோம் அப்படின்னா 9 96 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. 96 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. 9 பாஸ் ஆகிருக்கு 13ஆம் தேதி. 14-15 வீடியோ போடலை. பட் ஆனால் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான 6 நம்பர் இதில் வந்திருக்கு. எப்போவுமே கொடுக்குற சார்ட் வந்து எப்போவுமே மிஸ் ஆகாது. ஒரு நாள் மிஸ் ஆச்சு அப்படின்னாலும் இல்லை 2 நாள் மிஸ் ஆச்சு அப்படின்னாலும் அந்த சார்ட்லேருந்து கண்டிப்பாக நம்பர்ஸ் வரும். அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா 96 82 வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா 96 330 பாஸ் ஆச்சு. 330 0 வந்த நம்பரை பேஸ் பண்ணி 96 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. 096 096 ரிசல்ட்டு. இப்போ நேற்று பார்த்தோம் அப்படின்னா 974 அப்படிங்கிறது இல்லை, 94 தான் இருக்குது. 92 இருக்குது. 2ஓட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 7, 974 அப்படிங்கிறது இருக்குது. இன்னைக்கான ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த 13ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் இருந்து அப்படியே வந்திருக்கு. முழு நம்பருமே வந்திருக்கு. 202 161ங்கிற நம்பரில் 6 நம்பருமே இன்னைக்கான பாஸ் ஆகிருக்கு. அதை சாட்டு தான் எடுத்திருக்கேன். 202 161 6 நம்பர் அப்படியே பாஸ் ஆகிருக்கு. 216 120 216 120 216 120ங்கிற 6 நம்பர் அப்படியே பாஸ் ஆகிருக்கு. 6 நம்பருமே. அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்க நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் 2 நாள் மிஸ் ஆனாலும் ஒரு நம்பர்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். அந்த நம்பர்ஸ் கண்டிப்பாக வரும். அவ்வளோதான். ஒரு சார்ட்லேருந்து ஒரு நம்பர்ஸ் நீங்கள் எடுங்க. அந்த நம்பர்ஸ் வந்து 1 or 2 நம்பர்ஸ் எத்தனை நம்பர்ஸ் வேணால் எடுங்க. அது கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். அந்த நம்பர்ஸ் எல்லாமே பாஸ் ஆகும். இப்போ 2 சார்ட் எடுத்திருக்கேன். ரெகுலராக எடுத்த சார்ட்டும் எடுத்திருக்கேன். புதுசாக 13ஆம் தேதி கொடுத்த சார்ட்டும் எடுத்திருக்கேன். இப்போ 13ஆம் தேதி கொடுத்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 33 அதாவது 30 பாஸ் ஆயிருந்துச்சு. 39 93 935 93 330 30 அதை பேஸ் பண்ணி 8 2 வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வரலை. வந்ததுலேயே பார்த்தீங்க அப்படின்னா 330 ரிசல்ட்டு. நேற்றைய ரிசல்ட்டு 096 330 096. இப்போ இன்றைக்கான ரிசல்ட் இதை பேஸ் பண்ணி தானே வரணும். இன்றைக்கான ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 120 096. நேற்றைய ரிசல்ட்டு 974 330 096 974 ரிசல்ட். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 974ங்கிறது இந்த சார்ட்டில் இல்லை, 994 இருக்கு. 994 இருக்கு. 97 அப்படிங்கிறது இல்லை. இப்போ ஆல்ரெடி ரெகுலராக கொடுத்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக் ஃபுல்லாக கொடுத்த சார்ட்டில் 974 அப்படிங்கிறது இருக்கு. மேலேருந்து கீழேயும் பார்த்தோம் அப்படின்னா 974 974. இப்போ 2 நாள் பாஸ் ஆச்சு. 3ஆவது நாள் பார்த்தோம் அப்படின்னா வேற ஒரு பிளேஸ் போயிடுச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு எடுத்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்போ ரெகுலராக கொடுக்குற சார்ட்டில் பாஸ் ஆன நம்பர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 907 பாஸ் ஆச்சு. அடுத்த நாள் 430, அதுக்கு அடுத்த நாள் 420, அடுத்தது 809. வந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி 809 பாஸ் ஆச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே 0935ங்கிற 4 நம்பர் அதாவது 935 பாஸ் ஆச்சு. 935க்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே உள்ள சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 330 பாஸ் ஆச்சு. அது கீழே 096 பாஸ் ஆச்சு.
அடுத்தது கீழே உள்ள சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 974 பாஸ் ஆச்சு. இப்போ 974க்கு ஆப்போசிட்டில் வரும் அப்படின்னா வரல. பட் எங்கே போச்சு அப்படின்னா முதல் நாள் ரிசல்ட்டு 096 பாஸ் ஆன பிளேஸ்க்கே போயிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 6 நம்பருமே பாஸ் ஆயிருக்கு. 216 120ங்கிற நம்பர் பாஸ் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த 2 சார்ட்டு, எந்த சார்ட், அதாவது ஒரு நாள் இந்த சார்ட்டு கண்டினியூவாக அந்த சார்ட்டு, அப்புறம் ஒரு நாள் பார்த்தோம் அப்படின்னா இந்த சார்ட்டில் வருது, அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா அந்த சார்ட் போயிடுது. ஸோ இந்த 2 சார்ட்டை பேஸ் பண்ணி தான் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இப்போ இதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 50-50 அப்படின்னாவே போன 50-50 பார்த்தோம் அப்படின்னா டபுள்ஸ் வந்துச்சு. போன ட்ரா நம்பர் 135 பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் வந்துச்சு. ஸோ நாளைக்கு டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். கண்டிப்பாக டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா டபுள் 1 இருக்கு, வந்த நம்பர் தான் டபுள்ஸ் வரணும். டபுள்ஸ் வந்துச்சுன்னா டபுள் 1 வரணும், அல்லது டபுள் 2 வரணும், அல்லது டபுள் 0 வரணும். இந்த 3 நம்பரில் ஒரு நம்பர் தான் டபுள்ஸ் வரும். டபுள் 1, டபுள் 2, டபுள் 0. அதில் என்னோட சாய்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டபுள் 1 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்லை உங்களோட சாய்ஸ் 2 டபுள் 12ங்கிறது 22 வரலாம், 12 அப்படிங்கிறது 13 வரலாம், வெளியில் பார்த்தோம் அப்படின்னா 1 3 வரலாம், 12ங்கிறது 11 வரலாம், 20ங்கிறது 21 வரலாம். அதனால் 02ங்கிறது 03, 20, 30, ஆல்ரெடி 30ங்கிறது பாஸ் ஆகிருக்கு, 330 பாஸ் ஆகிருக்கு, 430 பாஸ் ஆகிருக்கு. எகைன் 30 வரும் அப்படின்னா 530 இருக்கு. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் 530 பாஸ் ஆகும், 530 இருக்குது. அதனால் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக அது பாஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 430 பாஸ் ஆச்சு, 330 பாஸ் ஆச்சு, 530 ஒரு நாள் கண்டிப்பாக பாஸ் ஆகும் வரக்கூடிய நாட்களில். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா 26 அல்லது 62, 2 நம்பர் எடுத்திருக்கேன். உங்களோட கெஸ்டிங்கில் ஒரு தான் பாருங்கள். டபுள்ஸ் சான்ஸ் இருக்குது. 1 to 0, டபுள் 1, டபுள் 2, டபுள் 0. போன 50-50ல் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் 2 பாஸ் ஆயிருந்துச்சு. இந்த 50-50ல் டபுள் 1 பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்லை அப்படின்னா தான் 26 or 62ங்கிற நம்பர் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஒன்னோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 6, ஒன்னோட பவர் 6. இப்போ 1 2ன்னு வந்துச்சுன்னா 2 6 அப்படிங்கிற நம்பர் ஆல் போர்டில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 0 வந்துச்சு அப்படின்னா 206 அப்படிங்கிற பாக்ஸ் நம்பர் வர சான்ஸ் இருக்கும். 0 எகைன் வந்துச்சு அப்படின்னா 206 பாக்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்பர்ஸ் சார்ட் பாருங்கள். சார்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க. நான் கொடுத்துருக்க நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த 2 சார்ட்டுமே ஆல்ரெடி கொடுத்த சார்ட்டு தான். எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா இந்த க்ரீன் கலர் பாக்ஸ்லேருந்து 6 நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு அதை பேஸ் பண்ணி தான் பாஸ் ஆகணும். வரக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகணும். 120, 210 அப்படின்னு வரலாம், 216 அப்படின்னு வரலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 166, 616ன்னு வரலாம், இல்லை 601, 602, இல்லை 260 அப்படிங்கிற இது வரலாம். ஏ போர்டில் 2 வந்துச்சுன்னா 2600, ஏ போர்டில் 1க்கு பதிலாக 6 வந்துச்சு அப்படின்னா 602 அல்லது 620. ஸோ அது மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ எகைன் அதே சார்ட்டு வேறு சார்ட்டு போச்சு அப்படின்னா 974 போச்சு அப்படின்னா அடுத்த நாள் இங்கே போயிடுச்சு. எகைன் இதே இடத்துக்கு வரும் அப்படின்னா 274, 274 ஆப்போசிட்டில் வரும் அப்படின்னா 274, இல்லை 237, 274 அல்லது 237. இதை பேஸ் பண்ணி வர சான்சஸ் இருக்கும். நான் எடுத்திருக்க நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 16, 11, 26 பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். 11 பேஸ் பண்ணி 2 இருக்குது, 9 இருக்குது, ஏசியில் 11, ஏபியில் 11 அப்படின்னா 5 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ 2 வரும் அப்படின்னா 261, 260, 269, 210, 215, 206, 706. 2 வந்து பவர்ஸ் வந்துச்சு அப்படின்னா 706. இல்லை ஏ போர்டில் 216 ஆர் 616, 601. இந்த 2 நம்பரில் எனி ஒன் நம்பர் ஆல் போர்டில் வரலாம்.
இல்லை அப்படின்னா இந்த பழைய சார்ட் வந்துச்சுன்னா 27 கொடுத்துருக்கேன். 27னா 274 அப்படிங்கிறது மாதிரி. உங்களோட கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர்ஸ் வருதா அப்படின்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வருதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக டபுள்ஸ் சான்ஸ் இருக்குது. ஏன்னா போனால் 50-50 டபுள்ஸ் வந்துச்சு. இந்த 50-50 டபுள்ஸ் இருக்குது. அது 11 இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. 11 இருந்துச்சுன்னா இந்த பாக்ஸை பேஸ் பண்ணியே தான் வரும். 2 பாஸ் ஆகிருக்கு ஆல்ரெடி போன 50-50ல். 11 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சொல்கிற பிளேஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க. கண்டிப்பாக ரெகுலராக வின்னிங் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.